இந்த காணொளியை தொடங்குவதற்கு முன் நாம் யாரை பற்றி பேசப் போகிறோம் என்பதை தெரிந்து கொள்வது அவசியமல்லவா? அவர் பெயர் அஷ்டவர்கர். அஷ்ட என்றால் 8, வக்ர என்றால் கோணல். உடலில் 8 இடங்களில் கோணல்களுடன் பிறந்தவர் அவர். ஆனால் அந்த வளைந்த உடலுக்குள் இருந்த ஞானமோ மிக நேர்த்தியானது, நேரடியானது. மிதிலை மன்னன் ஜனகரின் சபையில் இருந்த பெரிய பெரிய அறிஞர்களையே தனது கூர்மையான அறிவால் வியக்க வைத்தவர். நீ இந்த உடல் அல்ல, நீ தூய அறிவு என்று மன்னர் ஜனகருக்கே ஞானத்தை போதித்தவர். அவருக்கும் ஜனகருக்கும் நடந்த அந்த உரையாடல்தான் அஷ்டவக்ர கீதை என்று போற்றப்படுகிறது. அவர் சொன்ன ஒரு மிக முக்கியமான உண்மையைத்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். வலியும் வேதனையும் ஒன்றல்ல. அஷ்டவக்ரர் காட்டும் விடுதலை பாதை இதோ. வலி உடலுக்கு சொந்தமானது. ஆனால் வேதனை என்பது நாம் அந்த வலியோடு நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வதில் உருவாவது. இதைதான் அஷ்டவக்ரர் மிக தெளிவாக எடுத்துரைக்கிறார். வலியும் வேதனையும் வித்தியாசம் என்ன? வலி என்பது உடலியல் சார்ந்தது, அது இயற்கையானது, தவிர்க்க முடியாதது. ஆனால் வேதனை உடலை சார்ந்தது அல்ல. எனக்கு வலிக்கிறது என்று அந்த வலியை நீங்கள் எப்போது சொந்தம் கொண்டாடுகிறீர்களோ, எப்போது இந்த உடலை நான் என்று கருதுகிறீர்களோ, அந்த நொடியே ஒரு சாதாரண உடல் உணர்வு மனரீதியான விலங்காக மாறிவிடுகிறது. அஷ்டவக்ரர் வலியை ஒருபோதும் மறுக்கவில்லை. மாறாக அந்த வலியுடன் நாம் கொள்ளும் அடையாளத்தை அவர் தோலுரித்து காட்டுகிறார். உடல் முதுமை அடையலாம், உடல் பலவீனம் அடையலாம், உடல் அசௌகரியங்களை சந்திக்கலாம். ஆனால் எப்போது விழிப்புணர்வு தன்னை தானே மறந்து ஒரு உருவத்தோடு ஒன்றி போகிறதோ அப்போதுதான் வேதனை பிறக்கிறது. தூய கவனிப்பு இருக்கும் போது வலி என்பது வெறும் உணர்வாக மட்டுமே இருக்கும். அங்கே அந்த வலியை அனுபவிக்க யாரும் இருப்பதில்லை. இது வெறும் தத்துவம் அல்ல, இது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயமும் அல்ல, இது ஒரு நேரடி பார்வை. பெரும்பாலானோர் வேதங்கள் தங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார்கள். ஆனால் உண்மையை நேருக்கு நேர் காண விரும்புவோர் மிக சிலரே. அஷ்டவக்ரர் வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லவில்லை. புத்திசாலித்தனத்தின் மூலம் விடுதலையை நோக்கி விரல் காட்டுகிறார். உண்மை என்பது பழமையானதும் அல்ல, நவீனமானதும் அல்ல. விளக்கங்கள் மட்டுமே மாறுகின்றன.